சுவாதி படுகொலை, வினுப்பிரியா தற்கொலை, கரூரில் பள்ளி மாணவிக்கு நேர்ந்த ஈவ் டீசிங் போன்ற நிகழ்வுகளின் தாக்கம் இன்னும் அகலாத நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மாணவி ஒருவரின் மரணம் பெரும் ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் சின்ன கரும்பாலத்தைச் சேர்ந்த ராஜு ஜெயலட்சுமி தம்பதியின் மகள் பிரீத்தி கல்லூரியில் சேர்ந்த 3வது நாளே விடுதியில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மூத்த மாணவிகள் ராகிங் செய்ததால் பிரீத்தி உயிரிழந்திருக்கலாம் என்று மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மாணவியின் பெற்றோர் புகார் மனு அளித்திருக்கின்றனர். காலேஜில் கொண்டு போய் நான் பிகாம் சிஏ ஃபஸ்ட் இயர் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் சார். 22ஆம் தேதி கொண்டு போய் சேர்த்து விட்டேன். 22ஆம் தேதி சேர்த்து விட்டேன். 25ஆம் தேதி சாயங்காலமாக எனக்கு பாப்பா மூச்சு திணறல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், வாங்கன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. நாங்கள் அங்கே போனோம். இடையில போக போக அவங்க டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களை அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சத்திக்கு வாங்கினாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சுமார் ஒரு 7 மணிக்கெல்லாம் நாங்கள் கோயம்புத்தூர் ஜிஹெச் போயிட்டோம். அங்கே போனால் பாப்பா வரல. கடைசியாக அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி தம்பி ஏதோ கேட்டிருக்கோம். தம்பிகிட்ட ஏதோ மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேலே எல்லோரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க செல்லை, வார்டன்லேருந்து சார்லேருந்து. அப்புறம் நாங்கள் பார்க்கும்போது 11:45 பாப்பா சடலமாக தான் கொண்டு எங்கள்கிட்ட யாரும் கொண்டு ஒப்படைக்கல. தனியாக தான் பாப்பா ஆம்புலன்ஸில் தனியாக தான் வந்திருக்குது. நாங்கள் ஆம்புலன்ஸில் வச்சு பார்க்குறப்ப இந்த இடத்துல லைட்டாக அப்படி கட்டையாக இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன கீரலாக இருந்துச்சு. அதனாலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எங்கள் பொண்ணு சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை எங்கள் பொண்ணுக்கு ஏதாச்சும் நடந்துருச்சா அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. கல்லூரி மாணவி பிரீத்தியின் மரணம் தொடர்பாக குன்னூர் ஆர்டிஓ கீதா பிரியாவிடம் கேட்டபோது இந்நிகழ்வு சத்தியமங்கலத்தில் நடந்திருப்பதால் அங்குள்ள விசாரணை அதிகாரிக்கு புகார் மனு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.